ஓம் சீதாரா நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நீங்க வீடு கட்டிட்டு இருக்கீங்க. ஆனா வீடு கட்டும்போது திடீர்னு வந்து அ அந்த காலத்துல ஒரு ஒரு பழமொழி சொல்லுவாங்க எங்க அம்மாலாம். "வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பார்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வீடு கட்டணும்னு நம்ம போனோம்னா, பணத்த அப்படியே இ ஓஷன் மாதிரி இழுத்துக்குமாம். எவ்வளோ பணம் போட்டாலும் பத்தாதா, இது பெட்டர் பண்ணலாம், இது பெட்டர் பண்ணணும், இது பெட்டர் பண்ணணும் அப்படின்னு நம்ம பெட்டரா போட்டுட்டே இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ அந்த டைம்ல என்ன ஆகும்னா, நம்மளுக்கு நிதி நெருக்கடி வந்துரும் இல்லையா? பணப்பற்றாக்குறை வந்துரும். ஏன்னா நம்ம நம்ம ஒரு பிளான் போட்டிருப்போம். அது கைமீறி இப்போ யாரு கிரகப்பிரவேசம் பண்ணாலும் கேட்டு பாருங்களேன். நாங்க இவ்ளோ பட்ஜெட் போட்டோம். பட்ஜெட்டுக்கு கைமீறி இவ்ளோ ஆயிடுச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு நிதி நெருக்கடினால சில டைம்ல அ அந்த நம்ம போட்ட பட்ஜெட்லயே கட்ட முடியாத படிக்கு கண் திருஷ்டினாலோ, வேற ஏதோ பிரச்சனைனாலயோ, அது அப்படியே நின்னுட்டுருக்கும். நிதி மெயினா பணம் பற்றாக்குறையினால நின்னுட்டுருக்கும். ஐயோ! இதுக்கு போடணும், பணம் பத்தலையே என்ன பண்றது? அப்படின்னு. அதனால அந்த மாதிரி நிதி நெருக்கடியினால் கட்டுமான பணி, உங்க வீடு கட்டுமான பணி நின்று போயிருந்தால், அதற்கு ஒரு சூப்பரான தாந்திரிக பரிகாரம், எளிய பரிகாரம். என்ன அப்டின்னா, எந்த இடத்துல, எந்த நிலத்தில் நீங்க வீடு கட்டுறீங்களோ, அந்த நிலத்துல சுக்லபக்ஷம், சுக்லபக்ஷத்துல வர அஸ்த நட்சத்திரம். சுக்லபக்ஷத்தில் வரும் அஸ்த நட்சத்திர நீங்க போய் ஒரு மாதுளம் செடியை நட்டு வைத்துவிட்டு வாங்க. அந்த என்னைக்கு வருதோ அன்னைக்கு எந்த நாள் டைமிங் நீங்களே பார்த்துக்கோங்க. நல்ல டைம பார்த்துட்டு, நீங்க நல்ல டைம்னா என்ன ஒரு நல்ல டைம்னா என்ன? இந்த ராகு காலம், யமகண்டம் எல்லாம் இல்லாதபடிக்கு, இந்த மாதிரி எல்லாம் நல்ல ஒரு ஒரே டைம்ல பார்த்து, நீங்க அந்த மாதுளம் செடிய நட்டு வைத்துட்டு வாங்க. நிதி நெருக்கடியினால் கட்டுமான பணி நின்று போயிருந்தால், அதெல்லாம் பிரேக் ஆயி, உங்களுக்கு சூப்பரா கட்டுமான பணி தொடங்கிவிடும்.